ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்கள் எல்லோரையும் அன்புடன் என் வைஷ்ணவ சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம முன்பெல்லாம் அந்த வீடியோவில் தர்ம காரியங்கள் என்னென்ன, ஆத்மா என்றது என்ன, உடல் என்றது என்ன, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், எத்தனை காலம் ஒரு ஆத்மா ஒரு உடலில் இருக்கும், இதில் எல்லாம் நம்ம பார்த்து வந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்று நம்ம இந்த வைஷ்ணவ தர்மத்தை கடைப்பிடிக்கிற வழிகள் பற்றி தான் பேச போகிறோம். வைஷ்ணவா என்றால் மகாவிஷ்ணு வழியில் நடக்கிறவர்கள். சில பேர்கள் தீவிர வைஷ்ணவிஸ்டாக இருப்பார்கள். வைஷ்ணவா என்றால் எனக்கு என்றது இல்லை, என் வாழ்க்கையை நான் மகாவிஷ்ணு பாதத்தில் அர்ப்பணிச்சிட்டேன். இன்று அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த மாதிரி தான் நான் வழி நடக்கப் போகிறேன் என்று விஷ்ணு அவதாரம் பல கோடி, ராமரா அவதரித்திருக்கார், கிருஷ்ணரா அவதரித்திருக்கார். இந்த பூலோகத்தில் பல ரூபத்தில் பல இடத்தில் அவர்கள் அவதாரம் செய்து கோடானி கோடி பக்தர்களுக்கு தினந்தோறும் அருள் செய்து வருகிறார். இப்பொழுது நீங்கள் புராணங்களை எடுத்துக்கொண்டால் அதில் பகவானை அடையக்கூடிய மிகச்சிறந்த வழி என்ன என்று ஒரு பக்தன் கேட்டுக்கொள்கிறான். அதுக்கு பகவானை அடையக்கூடிய சிறந்த வழி பக்தி தான், தூய்மையான பக்தி. அது என்ன தூய்மையான பக்தி? தூய்மையான பக்தி என்றால் நான் என்றது இல்லை, நான் என்பது இல்லை, எங்க ஜீவாத்மா என்றது இல்லை. ஜீவாத்மா பரமாத்மாவை ஒன்றுபட்ட நிலையில்தான் தூய்மையான பக்தி என்பார்கள். ஒரு தரம் நான் இந்த வீடியோக்களை எடுக்கும்போது என் மூத்த சகோதரன் அவர் என்னிடம் நீ என்ன ராமானுஜரா என்றார். இல்லை, நான் ராமானுஜர் இல்லை. ஆனால் வைஷ்ணவம் என்றது தீக்கும் இன்பத்தை தரக்கூடியது, அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை. யாருக்கு தான் வைஷ்ணவிசம் பிடிக்காது சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை தடவை பெருமாளின் நாமத்தை உச்சரித்தாலும் அது பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது. பார்க்கிறதை சில பேர் காண்பதே நிஜம் என்பார்கள். அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் ஜனிச்சு என்னோட இரு கண்ணால் கண்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் என்னோடு மற்றும் வைத்திருந்தால் போருமா என்ன? என் மகாவிஷ்ணுவுக்கு பல கோடி பக்தர்கள், எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும், அதுதான் ஆசை. சரணாகதி என்பார்கள், பூர்ண சரணாகதி. ஒரு வைஷ்ணவம் குலத்தில் பகவானை நீங்கள் கண்ட வேண்டும் என்றால், காண வேண்டும் என்றால் பூர்ணமாக சரணாகதி. எனக்கென்பது இல்லை, பெருமானே இது எல்லாம் உமக்கு தான், நீர் வழி நடத்தும் அந்த பாதையில் நான் செல்கிறேன் என்பது சொல்வதுதான். அதுதான் தர்மம். தர்மத்திலும் மிக சிறந்த தர்மம் என்றால் அதுதான் தர்மம். இப்பொழுது வைஷ்ணவ புராணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், எதுவாக இருந்தாலும் பல கோடி வைஷ்ணவ புராணங்கள் உள்ளவை. அதில் பகவத்கீதை என்றது, பகவத் புராணம் என்றது மிகவும் சிறப்பானது. எல்லாமே சிறப்பு தான். வைஷ்ணவ புராணங்களை கையில் ஏந்த வேண்டும் என்றாலே மகாபெரும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த நாராயணர் நாமத்தை ஸ்பர்ஷிக்க வேண்டும் என்றாலே கோடி புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அதில் என்ன என்றால், எது உண்மை என்றால் பிரம்மன் தான் காரணம். சிறிதளவு ஒரு புல் அசைவில் இருந்து பெரிதளவு மலை அசைவு வரையில் பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் நன்றாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ராத்திரியில் சந்திரன் வருகிறார், நம்மளுக்கு ஒளியை தருகிறார். மிகவும் குளிர்ச்சியாக
சந்தோஷமாக இருக்கின்றது. என் தந்தையாருக்கு பெரிய இல்லம், 3 கிரவுண்டில் பெரிய இல்லம் இருந்தது. அதில் ராத்திரி வேளையில் சிறு பிள்ளையால் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் மாடியில் தான் படுத்துக்கொள்வோம். மிகவும் ஆனந்தத்தை தரும். என் தந்தையார் என்னை அழைத்து கொண்டு, பார் நிலா பார், அதுதான் சப்தரிஷி மண்டலம் என்பார்கள் என்றெல்லாம். சப்தரிஷிகள் என்றவர் யார், நிலா என்றவர், இந்த சந்திரன் என்றவர் யார் என்று புராண கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அவர் மடியில் உட்கார்ந்து கொண்டு நானும் கதையெல்லாம் கேட்பேன். அந்த மாதிரி ஆனந்தமயமான ஒரு சைல்டுஹுட் என்பார்கள் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி என்னோடய சின்ன வயது மிகவும் ஆனந்தத்தில் நான் போக்கினேன். இதில் என்ன என்றால், வைஷ்ணவ புராணத்து பிரகாரம் பிரம்மன் எல்லாத்துக்கும் காரணம். சின்ன புல் அசைவில் இருந்து பெரிய மலை அசைவு வரையில் அவர்தான் காரணம். இப்போ பாகவத புராணம் நீங்கள் எடுத்து படித்தால் ஸ்ரவண என்பார்கள். ஸ்ரவண என்றால் அதில் என்ன என்றால், புராணங்களை பாட்டு மூலமாக கேட்க வேண்டியது, கதைகள் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. என்னிடம் ஒருவர் வந்து கேட்டார், வித்யா, நீ இந்த மாதிரி காலட்சேபத்தில் சொல்கிறாய், இது நிஜமாகவே நடந்த கதையான்? எனக்கு ஆச்சரியம் வரவில்லை. ஏனென்றால் இதை நிறைய தடவை என் சகோதரரே என்னிடம் கேட்டிருக்கார். எப்பொழுது கேட்டாலும் எனக்கு ஒரே பதில்தான். என் தந்தையார் இருந்தார், நான் என் தந்தையாரை பார்த்திருக்கிறேன், அவரோடு மடியில் உட்கார்ந்து கதையை கேட்டிருக்கிறேன். அவர் எனக்கு சிறு குழந்தையாய் இருக்கும்போது சாதம் ஊட்டிவிட்டிருக்கிறார், கதை இருக்கிறார், வேண்டிய இது விளையாட்டு பொருள்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இப்பொழுது என் தந்தையாருக்கு நீல கலர் கண்கள், நீல கலர் செம்பட்டையாக இருக்கும் தலைமுடிகள் என்று என்னால் வர்ணிக்க முடியும். மிகவும் வெள்ளை வெள்ளையல்னு சந்திரர் மாதிரி நல்ல கலரில் இருப்பார், நல்ல உயரமாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார்னு என் தந்தையாரை என்னால் வர்ணிக்க முடியும். ஏனென்றால் நான் அவரை பார்த்திருக்கிறேன். பாகவதமும் ராமாயணமும் வைஷ்ணவ புராணங்களும் நடந்தவைதான், உண்மைதான், சத்தியம்தான். அது எதுவும் இன்று அது கதையானவை. ஏனென்றால் அந்த காலத்தில் சீதாராமர் இருந்தார், கிருஷ்ணர் இருந்தார். அவர் யுகத்தில் எந்த வீட்டுக்கும் கதவே இல்லை. அந்த அளவுக்கு தர்மம் நிலைநிறுத்தியது. இன்று எல்லார் வீட்டுக்கும் கதவு வந்துவிட்டது. எல்லாரும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி கதைகள் கேட்டாலே புண்ணியம். என்ன என்றால், ஸ்ரவண என்றால் அது என்னது? கீர்த்தனைகளை கேட்கறது, பெருமாள் கதையை கேட்டு என்ன நடந்து புராணங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வது. கீர்த்தனை என்றால் என்ன? நாம சங்கீர்த்தனை தான். எத்தனை ஆழ்வார்கள் பெருமாள் பாசுரங்களையும் பெருமாள் புகழையும் எடுத்து என்ன அழகாக பாடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டாலும் என்று கொஞ்சம் கேட்கலாமேன் தான் மனது தோன்கிறதே தவிர போரும் இது என்று மனதில் அந்த உணர்ச்சியே வரவில்லை. ஆனந்த கடலில் மதக்கிறோம் நம்ம எல்லோரும். ஸ்மரணா என்பார். ஸ்மரணை என்றது ஒரு வழி. எப்படி என்றால், பெருமாள் நாமத்தை ஸ்மரணிக்கிறது. ஓம் நமோ நாராயணா நாமத்திலேயும் சிறந்தது ஓம் நமோ நாராயணா என்ற நாமம். அது மாபெரும் நாமம். நம்ம ராமானுஜரே பாவத்தை போக்க அந்த நாமத்தை தான் உச்சரித்தார்கள். எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உலகக்ஷேமப்பட வேண்டும் என்று அவர் அதை உச்சரித்தார்கள். என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை! ஆஹா, அப்பேற்பட்ட மான் வாழ்ந்த பூமி நம்ம பாரத பூமி. நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு சென்றால் இன்றும் அவர் சன்னதி என்ன அழகாக இருக்கின்றது. அது பார்த்து கொண்டால் இன்றெல்லாம் பார்த்து கொள்ள காண வேண்டும் என்று தோன்கிறது. பிறகு அந்த மாதிரி
நாமஸ்மரணம், நாமத்திலையும் சிறந்த நாமம் நாராயண நாமம் தான். ஓம் நமோ நாராயணா, அதை ஸ்மரணிக்கலாம். என் தாய்க்கு ஸ்ரீராம ஜெயம் எய்தர வழக்கம் உண்டு. எப்பவும் புத்தகமும் பேனாவுமாக இருப்பாள். ஒரு நாளில் ஒரு தடவையாவது அந்த ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு 108 தடவையாவது எழுதணும் என்பார்கள். இது என் தாய் மற்றும் இல்லை, என் தந்தைக்கும் அந்த பழக்கம் இருந்தது. அது ஒரு சிறப்பு. மற்றது எடுத்துக்கொண்டால் பாத சேவைகள் என்பார்கள். என்னவென்றால் 2 விதமாக செய்யலாம். தர்மம் காரியத்தில் 2 விதம். ஒன்று, பெருமாளை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்றால் பெருமாளுக்கு சேவை சாய்க்கிறது பரமானந்தம். ஆனந்தத்திலேயும் அதுக்கும் பரம ஆனந்தம் எது? அவர் பக்தர்களுக்கு சேவை சாய்க்கிறது. அதை தான் பாத சேவை என்பார்கள். பெருமாள் பாதத்தில் சில பேர் கார்த்தால் எழுந்து காலங்கர்த்தால் அவருக்கு சோஸ்திரங்கள்லாம் சொல்லி பாதத்தில் இந்த தாமரைப்பூ என்றால் பெருமாளுக்கு மிகவும் ஆனந்தத்தை தரும். பூக்களில் தாமரைப்பூ என்றால் மிகவும் ஆனந்தத்தை அடைவார் அவர். அதனால் தாமரைப்பூ மாலையே இப்போல்லாம் விற்கின்றது. ஆற்றிலையும் நம்ம கோக்கலாம், கடையிலையும் என்று சென்று வாங்கலாம். அப்படி மகாலட்சுமிக்கும் தாமரைப்பூ மாலை என்றால் மிகவும் சிறப்பு. பிறகு இன்னும் ஒரு விதமான சேவை என்றால் அர்ச்சனை செய்வது. புஷ்பாலங்காரம் என்றால் கொண்டாட்டம்தான் நம்ம பெருமாளுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தத்தை அடைவார். நீங்கள் அவருக்கு புஷ்பம் என்றால் கூடையாக புஷ்பம் இல்லாவிட்டாலும் சிறிதளவு புஷ்பம் தினத்தோறும் சமர்ப்பித்தாலும் ஆனந்தத்தை, பரமானந்தத்தை கொடுக்கும். அது மகாவிஷ்ணுவுக்கு பரமானந்தத்தை புஷ்பம்தான் மாபெரும் பரமானந்தத்தை அடைவார். அப்புறம் சில பேர் அவர்களை சோஸ்திர பிரியர் அப்படின்வார். சோஸ்திர பிரியர் இருந்தனா வந்தனா என்றார். நீங்கள் சோஸ்திரத்தினால் சோஸ்திர பிரியர். மகாலட்சுமிக்கும் சோஸ்திர பிரியை தான். சோஸ்திர சொன்னால் சீக்கிரத்தில் ஆனந்தத்தை அடைந்து உடனே அனுகிரகம் கிடைக்கும். தாசியா என்பது அவரோட பல கோடி பக்தர்களுக்கு சேவை செய்வது. சக்கியா என்பது பக்தர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒரு தோழனாக இருக்கிறது. இன்னும் ஒன்று என்ன என்றால் ஆத்ம நிவேதனா என்பார்கள். பூர்ணமாக பகவான் காலடியில் சரணாகதி அடைவது. இதெல்லாம் தான் புராணங்கள். பத்ம புராணமோ எந்த புராணங்கள் நீங்கள் எடுத்துட்டாலும் அதில் ஒன்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. புராணங்கள் பல கோடி எழுதியிருக்கார்கள். ராமானுஜர் எழுதியிருக்கார், மாதவாச்சாரியா எழுதியிருக்கார், விஷ்ணு சுவாமி எழுதியிருக்கார், வல்லபாச்சாரியா எழுதியிருக்கார், குமார சம்பிரதாயம். அதனால் நிறைய ஆச்சாரியர்கள் பல விதத்தில் எழுதியிருக்கார். இதெல்லாம் என்ன எழுதியிருக்கின்றது வைஷ்ணவ தர்மத்தை பற்றி என்று வர வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு என் வீடியோகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.